இந்த வேளையில் ஒரு பாடலை பாடி நாம் மனமகனை வரவேற்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்கிற பாடலை உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடலை முதலாவது நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நாமத்தின் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நாமத்தின் வானதூத சேனைகள் மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக இருக்கிறார். அவரை வரவேற்று நாம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதற்கு பின்பு ஒரு பாடல் பாடும்போது மணமகளை அழைத்து கொண்டு வர வேண்டும். ஏதேனும் ஆதியும் உண்டான நாளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் இந்த நேரத்தில் நம்மை நடத்துவாராக. மணமகனை தேவன் ஆசீர்வதிக்கணும், அந்த குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதிக்கணும். மகனுக்காக ஒரு சிறப்பு ஜபத்தை ஸ்தோத்திரம் டாக்டர் சல்லா ராணி அவர்கள் ஒரு ஜபத்தை எடுக்கணும். ஸ்தோத்திரம். Kami naman kapanaw so isa pa mga asyong kami sa pagmamahay sa pamamahay ilangan sa pamamahay ini kapag kapanaw kami sa kami karagandam nila isa pa mga kasana naglaw niya kami children kami may niya kami children kami isa pa manamakay abang ஆசீர்வதிங்க. இசப்பாவத்தை ஆசீர்வதிங்க. அவர் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பெற்றோர்கள் உற்சாகம் எல்லோரையும் ஆசீர்வதியும். சபையை இசப்பா கற்பனை சபையிலே இசப்பையில் ஆசீர்வதியும். பொருட்களுக்கு நடக்கும் பாஸ்டர் மகளையா ஸ்டாங்களையா சென்றாமரை பாஸ்டர்மா எல்லோரையும் ஆசீர்வதிங்க. இங்கே எல்லா பேரையும் பொறுப்படுங்க. இயேசு நாம் தான் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே, ஆமென். ரெண்டு மைக்கு சவுண்டு கொஞ்சம் குறைச்சி வைங்க, அப்போனா அந்த சத்தம் வராது. குறைச்சி வச்சுக்கோங்க, இடையில சவுண்டு வரக்கூடாது பார்த்துங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகிமை. அடுத்த பொழுது ஒரு பாடலை பாடும்போது இன்னும் நல்லா குறைங்க. யார் மைக்கு சிஸ்டம் ஆனால் வரலைங்களா? இது பார்த்து நல்லா குறைச்சிடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல சத்தமே வரக்கூடாது. நல்லா குறைச்சது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போது ஒரு பாடலை பாடும்போது நேரடியில் ஆதிமனம் பாடலை பாடும்போது ஸ்தோத்திரம். பெண் அழைப்பவர்கள் பெண் வந்தாக்கா ஸ்தோத்திரம். ஒரு ஆளுமே கூட்டிக்கோங்க. அந்த அங்கே நிறுத்தி வைங்க. நல்லவர் அவன் ஒரு ஸ்தோத்திரம். நேரடியில் ஆதிமனம் ஸ்தோத்திரம். திரு சின்னத்துறை மற்றும் பிரபுலா அவர்களின் இளையகுமாரன் எர்னேஷ் என்ற விக்னேஷ் அவர்களுக்கு திரு குமரேசன் மற்றும் சித்ரா அவர்களின் மூத்த குமாரத்தின் மைதி அவர்களுக்கு இன்றைய தினத்தில் திருமணம் நடக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இடத்துல காரம் கூடியிருக்கிறோம். இவர்கள் திருமணம் படிக்கும்போது கர்த்தர் அற்புதமாய் நம்முடைய மத்தியிலே மணமகளையும் மணமகனையும் திரு குடும்பத்தாரையும் வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தர வேண்டும். இவர்களை மணமகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும்.
பாஸ்டர் சொல்லாமரியம்மா முன்னாடி வந்து ஒரு ஜெபத்தை செய்வாங்க. மணமகள் குடும்பத்திற்காக நாம் இப்பொழுது ஜெபிக்க ஸ்தோத்திரம். எல்லா கண்களையும் மூடி பிதாவே, உம்முடைய ஸ்தோத்திரங்களுக்கா இந்த மாலையிலே எங்கள் ஆசீர்வாதத்தினால் எங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நாளிலே இயேசுப்பா ஆண்டவரே, இந்த கல்யாண காரியத்தை கர்த்தாவே பொறுப்படும்படியாக நான் சொல்லிக்கிறோம்ப்பா. இதுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்த வளங்களையும் இயேசு வளங்கள் நாமத்தை கிடைக்கிறோம். ஆவியானவர் தானே அசைவாடும்படியாக பிரசந்தாவிடம் வந்து ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்து யாவரையும் தங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக திருப்தியாகி நடக்கும்படியாக தேவ ஆவியான தேவ சமாதானத்தினால் நிரப்பும்படியாக சொல்கிறோம். தேவ பிரசன்னம் இறங்குவதாக ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த இன்ஸ்ட்மெண்ட்ல இயேசுவாக்கு தெளிக்கிறோம். ஆண்டவரே எந்த இடத்துல ஆண்டவரே சொல்கிற சகோதரிகள் இருந்தாலும் இயேசுவின் நாமம் கரத்தை எடுக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா தன்னை உபயோகித்து தற்கால கல்யாணத்தை ஆசீர்வதி தரும்படியாக வந்திருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்பா மாப்பிள்ளை இந்த கரத்தில் ஒப்பிடுகிறோம், என்னுடைய கரத்தில் ஒப்பிடுகிறோம். அப்பா கல்யாணத்தை நீங்க வந்து ஆசீர்வதி தரும்படியாக உங்களுடைய கரத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்க பெரிய காரியங்கள் செய்வோம். நாம ஜெபிக்கிறோம் சொல்லுவோம். எல்லா கரங்களை தட்டி கத்திர வைத்துவோம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா சொல்லுங்க. ஆமென். இந்த நேரத்துல இந்த திருமணம் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டுடைய கிருபையினால நாம் எல்லாரும் இந்த நேரத்துல இந்த திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூடி வந்திருக்கிறோம். சபையாரும் உறவினர்களும் இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டு இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த திருமணத்தை கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இப்பொழுது தொடர்ந்து ஒரு 2 பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். கர்த்தருடைய சபையின் பாடல் எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரு 2 பாடல்களை பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துவாராக. பாடல் 4 ஆசீர்வதியும் கர்த்தரே. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமே நீசாவுனியும் சுத்தரே, நீத்தமகிழவே வீசிவோமான ஜோதி அதிங்கே மேசியாயின் மனவாளனே, ஆசாரியரும் வாக்காகியோம் ஆசீர்வதித்திடும்.
ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் எல்லாரும் எழுந்து கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதன் பின்பு நாம் தொடர்ந்து செல்வோம். எல்லாரும் எழுந்து சங்கீதம் 128 எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். உங்களோட சங்கீதத்தை மோசஸ் அவர்கள் வாசிப்பார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 128வது அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை. ஆலோகன சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். எல்லாரும் எழுதுவீங்க, இந்த பக்கம் திரும்பிப்பாங்க. அங்க எல்லாரும் எழுதுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்குதான் நான் பேசுறது உங்களுக்கு. எல்லாரும் எழுதுவீங்க. ஸ்தோத்திரம். உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமாய் சோதரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த திருமணத்தை கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியாகும். இந்த வேத வார்த்தைகளை தொடர்ந்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகும். தேவன் இந்த வேதத்தில் இறங்கி அற்புதம் செய்யும்படியாகும். நமக்கு திரும்ப செய்யும்படியாக மணமக்களுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நல்ல ஆலோசனைகளை தேவன் தரும்படியாக ஆண்டவருடைய பாதத்துல எல்லாரும் பொறுமையோட காத்திருந்து கொஞ்ச நேரம் வேதத்தின்படி
நாம் ஆலோசனையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட இந்த நேரத்துல கர்த்தர் பேசும்படிக்கு நாம் அமைதலாக இருப்போம். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பேசுவாராக. இந்த நேரத்தில் தேவ செய்தியை நம்முடைய மத்தியிலே இருக்கிறதான ஸ்தோத்திரம் அருமையான நம்முடைய ஸ்தோத்திரம் சாமுவேல் சுவிசேஷகர் சாமுவேல் ராஜா ஐயா அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவாங்க. கர்த்தர் கிருபையாய் நம்மோடு அவர்கள் மூலமாக பேச இருக்கிறார். கொஞ்ச நேரம் தான், யாரும் பேசக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, மொபைல் ஆன் பண்ணி பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். தேவ சமூகம் ஆண்டவர் இந்த திருமணத்தை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், எதிர்காலம் ஆசீர்வதிக்கணும். பயபக்தியோடு நாம் இந்த இடத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஐயா அவர்கள் சோதரம் இந்த நேரத்தில் மத்தியிலே வந்திருப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்கள் செய்தி கொடுக்கும்படி எல்லாரும் அவர்களை வரவேற்போம். ஐயா அவர்கள் தேவ செய்தியை கொண்டு வருவார். ஆசீர்வாதமாக வேலைக்காக கண்டிப்பாவே அந்த நாளில் விக்னேஷ் மைதிலே வார்த்தை திரும்பிக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த கணவனோடு ஆசீர்வாதம் இருப்பதாக ஒவ்வொருத்தரோடு இயேசு கூட இருக்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நிலைக்கிறார்கள். ஆமென். இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மணமகன் மைதிலி BA LLB ஆசீர்வதிக்கப்பட்டது குமரேசன் மற்றும் சித்ரா அவர்களுடைய மூத்த குமார்த்தியாக காணப்படுகிறவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட சினந்தரம் மற்றும் பகிரா அவருடைய மகன் எபனேசர் என்கிற விக்னேஷை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக பாஸ்டர் சங்காபுரை அவர்கள் பாஸ்டர் மோசஸ் தினமாக இந்த நாளிலும் மிஸ்ஸஸ் ராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு முக்கியமாக பாஸ்டர் சங்காபுரை அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக அவர்கள் ஜெபித்து இந்த குடும்பம் கட்டப்பட கர்த்தருக்காக உதவி இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. மணமகன் விக்னேஷ் சிறு வயசுலேயே தெரியும், ரொம்ப மைதிலி கேட்டுக்கமா குடுக்குடுக்கு ஒரு இடத்துல இருக்க மாட்டாருமா. மைதிலி குடுக்குடுக்கு ஓடுவார். ஆனால் இது மாதிரி கட்டி போட்டுக்கலாம், எந்த எங்கே ஓட முடியாது. ஆனால் நல்ல டேலண்டான ஆளு, நல்ல சுறுசுறுப்பான ஆளு எங்கள் மைதிலிக்கு கிடைச்சிருக்க பெரிய பொக்கிஷம். அது மாதிரி விக்னேஷ் மைதிலியுடைய முகத்தில் பார்க்கும்போது சாந்தம், அமைதி, நல்ல ஒரு தெய்வ பக்தியில் நீரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலும் 4 காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. பரலோக திட்டம். பரலோக திட்டம் என்ன? பரலோக திட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறார். ஆண்டவர் படைக்கிறாரு, அடுத்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் படைக்கிறார், பசுமாட்டு படைக்கிறாரு, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. இப்ப விக்னேஷ் ஆதாமையும் படைச்சாச்சு. இந்த ஆதாம் என்ன செய்யறாருன்னா, விக்னேஷுக்கு இந்த மைதிலியை பார்க்குற வரைக்கும் ஒரு உற்சாகம் இல்லை. எங்கள்கிட்ட பார்த்துட்டே இருந்தேன், மைதிலி எப்போ வராதான் எட்டி பார்த்துட்டே இருந்தேன் விக்னேஷ். இப்பவுமே என்ன ஆயிட்டாருன்னா அவருக்கு ஒரு சுறுசுறுப்பு உண்டாயிடுச்சு. அதே மாதிரி இந்த பரலோக திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பார்த்தாரு, ஆதாம பார்த்தாரு, எப்பவும் தூங்கிட்டே இருக்கிறாரு. என்ன இது எல்லாமே படைச்சு வச்சிருக்கோம், எவ்வளவு அழகான ரோஸ் படைச்சிருக்கோம், எவ்வளவு அழகான முல்லை படைச்சு வச்சிருக்கோம், எவ்வளவு காரியங்கள் படைச்சாலும் இந்த ஆதாமுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரலையே அப்படின்னு பார்த்தாரு. அப்புறம் தான் ஆண்டவரே ஒரு திட்டத்தை போட்டாரு. பரலோக திட்டம் ஒன்று உருவாச்சு. என்ன பரலோக திட்டம் உருவாச்சு சொல்லுங்க? நம்மளா கடந்தா வந்திருக்கோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. பரலோகத்துல ஒரு திட்டம் போட்டாங்கப்பா. இந்த ஆதாம் இப்படியே இருந்தா நல்லா இருக்காது. ஆகவே நம்முடைய படைப்புக்கெல்லாம் வெட்டாக இந்த ஆதாமுக்கு துணையாக இருக்கத்தக்கதாக ஏவாளை உண்டாக்கினார். இப்போ ஏவாளை உண்டாக்கின பிறகு அப்படியாக மனுஷன் ஆதாம் இடத்திலே ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்பொழுது அவன் பிரகாங்கிதம் அடைகிறான்.
பாருங்க, விக்னேஷுடைய வாழ்க்கையில, மைதிலியுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷம் நாளிலிருந்து இருக்கும். ஏனென்றால் அது தேவனுடைய ரகசியம், வேற ஒண்ணும் இல்லை, தேவனுடைய திட்டம். ஆக மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆண்டவர் ஒரு திட்டத்தை வகுத்து அவனுக்கு ஒரு மனுஷியை உருவாக்கி அவன் இடத்துல கொண்டு வந்த பிறகு அவன் ரொம்ப சுறுசுறுப்பு உள்ளவனாகிட்டான். அப்புறம் ஆதாம் ஒரு இடத்துல இருக்கல. இப்ப பாருங்க, நாளைக்கு காலையில் எழுதி நம்ம மைதிலி அவருடைய கணவர் விக்னேஷ் கூப்பிட்டு எங்க பாடலாம் ஸ்கூட்டர் உதச்சி ஓடிக்கி வாங்கிட்டு இது வரைக்கும் அவங்க அம்மா சொன்னா கூட கொஞ்சம் சுரங்குவாரு. ஆனா என்ன செய்வாரு, அவ்வளவு சுறுசுறுப்பு வந்து மனிதனுக்கு. ஆக தேவனுடைய ஒரு திட்டம் என்னதுவென்றால் மனிதனானவர் இணைக்கப்பட வேண்டும். நீங்கள் பழுங்கி பெருகி பூமியை நிரப்புங்க. என்ன நிரப்பல பாத்தீங்கன்னா இந்த வீடு இருக்கிறதுதான் வீடா இருக்கும். பாத்தீங்கன்னா காடுகாரம் நிறைய இருக்கு. ஏன்னா 1,00,000 வருஷம் ஆனாலும் பூமியை நிரப்ப முடியாது கொடுக்கும். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய ஒரு திட்டம் என்னவென்றால், தேவனுடைய திட்டம் 6/4/26 மிஸ்டர் விக்னேஷ் அவர்களும் அருமையான மைதிலி அவர்களும் இணைக்கப்பட வேண்டும் என்பது பெற்றோர் திட்டம் அல்ல, பெற்றோர் பார்த்ததில்லை, இவர்கள் ஒன்று கொடினதில்லை. 2 சட்டமும் ஒன்னடியாக சேர்ந்திருக்கிறது, 2 பட்டமும் ஒன்னடியாக சேர்ந்திருக்கிறது என்றால் தேவனுடைய திட்டம். ஆக தேவனுடைய திட்டம் இன்றைக்கு இவர்களை கணவன் மனைவியாக இன்றைக்கு இணைத்து இருக்கிறது. இது உங்களால் உண்டானதில்லை, இது கடவுளுடைய ஈவு, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிருபையாக இன்றைக்கு இவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக தேவனுடைய ஒரு சட்டம் இருக்கிறது. தேவனுடைய சட்டம் என்ன தெரியுமா? விக்னேஷுக்கு கவனிக்கணும். தேவனுடைய ஒரு சட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்ன வாழ்க்கை இருக்கிறது? ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். தேவனுடைய சட்டம் என்ன சட்டப்பா? நீங்க நிறைய சட்டம் படிச்சிருக்கலாம். ஆனா இந்த சட்டம், தேவனுடைய சட்டம் என்னன்னா, மைதிலி தன்னுடைய கணவர் விக்னேஷத்திலே ஆழ்ந்த அன்பு. 90 வயசுக்கு கம்ப பிடிச்சு நடக்கும் போது விக்னேஷ் கொண்டு கம்ப கொடுக்கணும், சரியா? அதுதான் அன்பு. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றார். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளிடத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பு தொடர்கிறது. கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே முதலாக கலந்து கொண்டார். வாழ்க்கையிலே விக்னேஷ் மைதிலி இன்றைக்கு தம்பதிகளுக்கு வாழ்க்கையிலே பல கட்டங்கள் இருக்கிறது. அந்த கட்டத்தில் எல்லாம் நான் உடன் இருப்பேன் என்பதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சார்? கானாவூர் கல்யாணத்திலே கலந்து கொண்டார். ஆகவே தேவனுடைய பரலோகத்தினுடைய ஒரு சட்டம் என்னவென்றால், மனிதன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இருப்பதாக உள்ளிடத்தில் அன்பு கூறும், அன்பு கூறும், தாய் தகப்பனை நேசி, நிறைய சட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதனுடைய ராஜரீக பிரமாணம் இந்தியாவுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவே வாழ்நாள் முழுவதும் இப்போ விக்னேஷ் வந்து அட்வொகேட் இப்போ ஹைகோர்ட்ல வாதாடி இருக்காரு. திடீர்னு போன் வருது, எடுத்து பார்க்கிறாரு, மைதிலி லைன்ல இருக்காங்க. எங்க 1/2 நாள் கூட உங்களை பார்க்காம இருக்க முடியாது, அவங்க மூஞ்சி கொஞ்சம் காட்டுங்கிறார். உடனே அங்க விக்னேஷ், அப்பா எப்பேற்பட்ட மனைவி எனக்கு கிடைச்சிருக்கு. விக்னேஷ் இப்ப மைதிலிக்கு அங்கதான் மீனை கழிஞ்சு அப்படி போட்டுட்டு இருப்பா. உடனே விக்னேஷ் லைன்ல வருவார், என்னமா செஞ்சுட்டு இருக்கா, ஏங்க இப்பதான போய் கொஞ்சம் பார்க்காம இருக்க முடியல. இதுதான் தேவனுடைய சட்டம், இது தேவனுடைய சட்டம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்பு கூற வேண்டும். அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை பொறுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மைதிலி விக்னேஷ் கோபமே வரக்கூடாது, வராது. என்னமா? அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை பொறுக்கும். அடுத்தபடியாக பூலோக வட்டம். பூலோக வட்டம் என்னது? விக்னேஷ் இப்ப கல்யாணம் ஆச்சு, மைதிலி கல்யாணம் ஆச்சு. நான் பார்த்துட்டே இருப்பேன், பிள்ளைகள் எப்படி இருக்காங்க. நேர 10ஆம் மாசத்துல குவாகுவா ஆசீர்வாதம். பூலோக வட்டம் 10ஆம் மாசத்துல குவாகுவா. அடுத்தபடியாக காரு எப்பவுமே வந்ததா கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். அடுத்த பங்களா. அடுத்தபடியாக பூலோக வட்டம் எல்லாம் தேவன் உங்களை உயர்த்துவதை பார்த்து கொண்டு இருப்போம் நாங்கள் எல்லாம். அப்ப நீங்கள் அன்பாக செலுத்தி உங்களுடைய பெற்றோரை நேசித்து எப்பொழுதும் உங்க பூலோக வட்டத்திலே நீங்கள் உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற வேண்டும். அதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். அடுத்தபடியாக பூலோக பூந்தோட்டம். இந்த பூலோக பூந்தோட்டத்திலே நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டும். விக்னேஷா,
கல்யாணம் புதிய நிலைமை தான் இருந்தாலும் ஒரு வாழ்க்கை. மழை வந்த பிறகு ரொம்ப அவட்ட இப்பொழுது நிலவு கிடையாது, ஒரு எரிச்சல்ங்கிறதே கிடையாது, ஒரு கோபம்ங்கிறதே கிடையாது. எங்க வீட்டுல எப்பயும் பாட்டி தந்தம் தான், பூலோக பூந்தோட்டம். 2 வருஷம் சபைக்கு சரியா போயிடுவாங்க, நல்ல தேவனை தேடுறாங்க. அப்போ பைபிளா மையம் சந்தோஷப்பட வேண்டும். எனக்கு தேவன் இப்படியேப்பட்ட மருமகளை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே குமரேசன் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், இப்பேற்பட்ட மருமகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்களே. அப்ப பூலோக பூந்தோட்டத்திலே நீங்கள் நற்கனி கொடுக்கிறவர்களாக, நற்சாட்சி பெற்றவர்களாக திகழ வேண்டும். இவைகளை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒரு ஊக்கமான அன்பு கூற வேண்டும். அன்பு சகலத்தை காக்கும். தேவனுடைய கட்டளைப்படி தேவனை நேசிக்க வேண்டும். அனுதினம் காலையில எழுந்த உடனே பைபிள் வாசிக்கிறோம். பைபிளே ஸ்கூட்டரை எடுத்தா நில்லுங்க, வந்து வாசிட்டு போங்க, சிலுவை போட்டு அனுப்பணும். சரியா? அதுதான் பெருசு. சபைக்கு தவறாமல் செல்ல வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். உங்கள் வாழ்நாளிலே எல்லா திருவையும் ஆண்டவர் தருவாராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எல்லா நன்மையாக இயேசு மூலம் நல்லது. ஆம், வாய்ப்பு கொடுத்த ராஜ் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளேன். ஸ்தோத்திரம். கேட்ட ஆலோசனைப்படி சபையாரும் மணமக்களும் வந்திருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் யாரும் பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க, யாரும் பேசக்கூடாது. பின்னாடி ஒரு சத்தம் அதிகமாக இருக்கு, கம்மி பண்ணிக்கங்க. இந்த வார்த்தையின்படி அன்பினாலும் பரிசுத்தத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த அருமையான குடும்பத்தை கட்ட போகிறார். எல்லா கரங்களை தட்டி கட்ட வேண்டும். 5 நிமிடம் வாக்கு வாழ்த்துறை. வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இங்கே உட்கார்ந்துருக்கிற மணமகன் மணமகள் இவங்க 2 பேரையும் எனக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லா தெரியும். இவங்களுக்கு மாத்திரமல்ல, இவங்களோட நான் பேசியிருக்கேன். இவங்களை வாழ்த்தும்படியே வந்திருக்கிற உங்களுக்கும் சேர்த்து சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ்த்துறையாக இவர்களை வாழ்த்தும்படி நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். எந்த வழியில் நம்ம வாழ்த்த போகிறோம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனுஷனை கடவுள் உண்டாக்கும் போது ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு உண்டாக்கியிருக்காரு. ஆவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்கு உருவம் கிடையாது. ஆத்துமா அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற மனசு. சரீரத்துக்கு ஒரு உருவம் இருக்குது, அதுல ஆண் பெண் அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசம் இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு தான் கடவுள் என்ன கொடுக்குறாருன்னா ஒரு துணையை கொடுக்குறாரு. அந்த துணை தான் கணவன் மனைவி. கல்யாணம் நடக்கணும்னா மினிமம் 2 பேர் வேணும். அந்த 2 பேரும் யாருன்னு சொல்றேன், ஒரு ஆண் ஒரு பெண். இப்ப சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த காலத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கள் இருவரும் தேவனுடைய பாதத்தில் இணைக்கும்படியாய் காத்திருந்து வசனங்களை தெரிந்து கொண்டு ஆத்துமாக்களை, அவருடைய ஆத்துமான்னு சொன்னா இருதயத்துல மனசுல கடவுளை ஏற்றுக்கொண்டு உண்மையா, நியாயமா, நேர்மையா, எல்லாருக்கும் முன்பாக ஒழுக்கமா, மற்றவருக்கு முன்மாதிரியா வாழும்படியா தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுடைய பாதத்தில் அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிற இந்த தருணத்துல நான் உங்களுக்கும் சொல்லுற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலும் கடவுள் ஒருத்தர் இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த திருமணம் அப்படின்னு சொல்றோம். 2 பேரும் சேர்த்து வைக்கிற பேர் என்னன்னா திருமணம். 2 பேருக்கும் மனம் இருக்குது, 2 மனதையும் சேர்த்து தான் திருமணம். இருமணம் ஒரு மனம் ஆவதுதான் திருமணம் என்று வேதம் சொல்றது. இருமணம் ஒரு மனம் ஆவதுதான் திருமணம். அந்த ஒரு மனம் அப்படின்ற ஒரு இடம் வர இடத்துலலாம் பைபிள்ல ஒரு வார்த்தை வரும், சபை அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். சபை என்பது ஒரு மனம் இருக்கிற ஒரு இடம். குடும்பம் எப்படி ஒன்றா இருக்கிறதோ சபை அதுபோல் ஒன்றா இருக்கிறது. The first church started from the home, like family. முதல் சபை எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சது. அப்போ சபை எப்படிப்பட்ட இடமா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் மட்டும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, சபை பரலோகத்துல கடவுள் தேவதூதர்களோடு எப்படி இருக்கிறாரோ அதே போல சபை இருக்க வேண்டும், அதே போல குடும்பமும் இருக்க வேண்டும். ஸோ இவங்க இருவரும் இரு மாம்சமா இருக்கிறாங்க, இப்போ ஒரே மாம்சமா இணையறாங்க. இதே தருணத்துல இவங்களுடைய மனமும் ஒரே மனமா இணைந்து இவர்கள் தொடர்ந்து கடவுளுக்கு ஒரே மனதாய் அவர்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையின் எல்லா போராட்டத்திலும்
வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும் இணைந்து நடக்க இவர்களை நாம் வாழ்த்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பிதாவாகிய தேவனா நாமத்தினாலும் பரிசுத்தாவின் நாமத்தினாலும் இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆமென். நல்லவர். ஒரு பாடலை பாடுவோம். பாடல் எண் 3, மங்களம் செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்ல கவனிங்க. இப்பொழுது அருமையான இந்த திருமணத்தின் முக்கியமான நேரத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புருஷனையும் இந்த ஸ்திரியையும் தேவ சமூகத்தில் இந்த கர்த்தருடைய சபைக்கு முன்பதாக பரிசுத்த விவாக நிலைமையில் சேர்க்கும்படி இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிறோம். விவாகமானது மேன்மை உள்ளது நிலைமையாக இருக்கிறது.
அது மனுஷன் பாவம் செய்யாதிருந்த காலத்தில் தேவனால் நியமிக்கப்பட்டதாயும் கிறிஸ்துவுக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஞான ஐக்கியத்தை காட்டுகிறவருமாய் இருக்கிறது. கிறிஸ்துநாதர் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரில் நடந்த கல்யாணத்துக்கு போயிருந்து முதலாவது அற்புதத்தை செய்து இந்த பரிசுத்த நிலைமையை மேன்மைப்படுத்தி சிறப்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இது எல்லாருக்கும் கனமுள்ளது என்று புகழ்ந்திருக்கிறார். ஆகையால் இதை அற்பமாய் எண்ணி யோசனை இல்லாமல் புத்தி இல்லாத மெருகத்தை போல தேக இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற விவாகம் செய்யாமல் விவாகம் நியமிக்கப்பட்ட முகாந்தரங்களை எண்ணி பயத்தோடும் விவேகத்தோடும் இந்த யோசனைகளோடும் தெளிந்த புத்தியோடும் தேவனுக்கு பயந்து விவாகம் செய்ய வேண்டும். இந்த முகாந்தரங்களான கவனிக்க வேண்டும். முதலாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக பிள்ளைகளை பெற்று அவருக்கேற்ற பயத்தில் வளர்க்க விவாகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டாவதாக விரக்தராயிருக்க வரப்பெற்றவர்கள் தேசித்தனத்திற்கு விலகி பாவத்திற்கு தப்பித்துக் கொள்ளும்படி கல்யாணம் செய்து கிறிஸ்துவின் சரீரத்தில் அசுசிப்படாத அவயவங்களை தங்களை காத்துக் கொள்ள விவாகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக சுகத்திலும் துக்கத்திலும் ஸ்திரீ புருஷன் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய சிநேகத்தையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடைய விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த நிலைமையில் சேர்க்கும்படி இவ்விரண்டு பேரும் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்களை ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படி சேர்க்கக்கூடாத நியாயமான முகாந்தரம் யாராலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே அதை சொல்லிவிட வேண்டும். எழுத்தின்படி எழுதி சபை போதகருக்கு சொல்ல கடவர்கள். அப்படி இப்பொழுது யாரும் சொல்லவில்லை என்றால் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தொடர்ந்து இதை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் தொடர்ந்து சோதரித்துக் கொண்டே இருப்போம். மணமக்களை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் ஒரு அமேன். தேவ வசனத்திற்கு ஏற்காத வகையாய் சேர்க்கப்பட்டவர்கள் தேவனால் சேர்க்கப்பட்டவர்கள் அல்ல என்றும் அவர்கள் செய்த விவாதம் அல்ல என்றும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் எல்லா இதயங்களின் ரகசியங்களும் வெளிப்படும் பயங்கரமான நியாய தீர்ப்பு நாளிலே நீங்கள் இருவரும் உத்தரவாதம் செய்ய வேண்டியது இருப்பதால் நீங்கள் ஒழுங்கின்படி விவாகத்தினாலே சேர்க்கப்படக்கூடாத முகாந்திரம் உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே நீங்கள் அறிவிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்க எப்போதும் சொல்ல முடியாது என்று உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நீங்கள் எந்த மறுப்பும் சொல்லாத காரணத்தினால் உங்களுக்குள்ளே தேவ சமாதானத்தோடு நீங்கள் சம்மதிக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்ல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், விக்னேஷ் ஆகி நீ தேவ நியமிக்கும்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழந்த ஸ்ரீ உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்குமளவும் பிறகு மூலம் பாராமல் இவருக்கு அருமையான ஸ்தோத்திரம் வைத்திருக்கே புருஷனாய் இருப்பாயா என்பதை இப்பொழுது எங்களுக்கு வாக்கின் மூலம் சொல்ல வேண்டும். அதுபோல மைதிரியாகிய நீ உன்னை நியமிக்கும்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த புருஷனை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இருவரும் கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவு பிறரும் பாராமல்
விக்னேஷ்கே மனைவியாக இருப்பாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிக்க மகிழ்ச்சி. தேவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் மொழிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். விவாகம் செய்ய இந்த ஸ்திரியை இந்த புருஷனுக்கு கொடுக்கிற பெற்றோர் முன்னே வரவும். 2 குடும்பத்தார் பெற்றோர் உரிமையாளர் 2 பேர் திருப்பி அப்பா முன்னாடி வாங்க. பொண்ணோடா மணமகளுக்கு தகப்பன் இந்த பக்கம். இப்போ பெண் கையை பிடித்து அந்த மைக்கு மாப்பிள்ளை இருக்கு விக்னேஷ் ஆகிய நான் மைதிலியாக உண்மை இன்று முதல் எங்கள் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்போ அவங்க மைதிலியாகிய நான் விக்னேஷ் ஆகிய உண்மை இன்று முதல் எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உனக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். எல்லாருக்கும் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த நேரத்தில் நம்ம இந்த தாலியை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் கரத்தை நீட்டி நம்ம மக்களை நோக்கி எல்லாரும் கை நீட்டி விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்து தாரும் என்று இந்த மாங்கல்யத்தை ஆசீர்வதித்து தாரும் என்று இந்த ஹல்லேலூயா அன்பின் ஹல்லேலூயா இந்த மாங்கல்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி எல்லாரும் ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் எல்லா நாளும் எல்லா நொடி பொழுதும் வாழ்நாள் முழுவதும் பூமியில் இருக்கிற காலம் வரைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சந்தோஷமாய் இருக்க வேண்டும், சமாதானமாய் இருக்க வேண்டும், மேன்மையாய் இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். எல்லாரும் ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நம்முடைய பேராய டாக்டர் வேதராஜ் ஐயா அவர்கள் இந்த தாயை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க.
இந்திய பண்பாட்டின்படி ஆண்டவரை கணவன் மனைவிக்கு அடையாளம் செலுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இல்லறத்தில் நடனம் அணிந்தே வாழ்ந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அவைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்ப்பத்தையான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிறேன். அத்துள்ள சந்ததி உண்டாக்குகிற நாமமே மாறுகிறது. பரிசுத்த விவாகத்தின் அடையாளம் சொல்லி ஆசீர்வாதம். மாப்பிள்ளை மணமகளுக்கு இந்த தாலியை எடுத்து அவர்கள் அணிந்து ஆண்டவர்களுமாக மகிழ்வை எல்லாரும் இந்த கருங்களை நீட்டி ஆசீர்வதிங்க. தம்பி நீங்க ஃபுல்லா மறைச்சிட்டீங்க. அங்க மட்டும் தான் நம்ம ஒரு தடவை கர்த்தர் இவர்களை இன்றைக்கு இணைத்திருக்கிறார். எல்லாம் சத்தமாய் பாடுவோம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதற்கோ எல்லாவற்றிலும் பாடு சுகமாயிரு மகனே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வதற்கோ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது சந்தோஷமே, தேவன் தரும் சந்தோஷமே. வாழ்க்கை சந்தோஷமே, தேவன் தரும் சந்தோஷமே. மாங்கல்யத்தை பிடிச்சி எங்க வளர்த்துகையில மைக் கொடுங்க. இந்த மாங்கல்யத்தினாலே விக்னேஸ்வாகிய நான் உன்னை விவாகம் செய்து என் சரீரத்தினால் உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆஸ்திகளையும் எல்லா சுதந்திரத்தையும் உனக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டு பேரும் மங்கள் படிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். மங்கள் படிக்கிறீங்க. மங்கள் படிக்கிறீங்க.
எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபமணி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் கரம் நீட்டி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தனானவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் மகிமை உள்ளவர். மாதா எல்லாரும் கரம் நீட்டி ஆசீர்வதித்து ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையினால இந்த நேரத்தில் ஊழியர்களாகிய நாம் அனைவரும், குடும்பத்தாராகிய நாம் அனைவரும் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவ ஆசீர்வாதம் இவர்கள் சிறச்சில குடும்பத்தில் எழுத்துக்காலத்தில் பழிக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவர் அற்புதம் செய்யட்டும். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மகிமை உண்டாவதாக. மனுக்குளம் அனைத்தையும் படைத்து காப்பாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் தருகிற கருணை உள்ள நித்திய ஜீவனுக்கு காரணராகி இரக்கமுள்ள ஆண்டவரே, ஈசாக்குக்கு ரெபெக்காளை உண்மையாய் ஒருமித்து வாழ்ந்தது போல ஆண்டவரே, உடைய நாமத்தினால இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட இந்த அடியாராகிய நாங்கள் இந்த அருமையான புருஷன் விக்னேஸ்வரையும் ஆண்டவரே இந்த ஸ்ரீ மைதிலியையும் இந்த மாங்கல்யத்தினாலே நீர் இணைத்து ஆண்டவரை அடையாளமாக தரித்து ஆண்டவரை புருஷன் தரிப்பிக்க ஸ்திரீ தரித்து கொண்டதினாலே தங்களுக்குள்ளே செய்து கொண்ட இந்த உடன்படிக்கையை உறுதியாய் கைக்கொண்டு நிறைவேற்றி எப்போதும் பூரண அன்பும் பூரண சமாதானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து கற்பனையின்படி நடக்க எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்கள் மேலும் கூடிய அனைத்து வேதத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வாக்கியங்களையும் பொழிந்தருள்வீராக. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அவங்க கைவிட்டது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாருங்க. இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் வேதாகமத்தை முதல் முறையாக ஸ்தோத்திரம் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அன்பளிப்பாய் கொடுக்க வேண்டும். வேதாகமத்தை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய ஸ்தோத்திரம் ஐயாவுக்கு ஜெபம் வேத வழிநடத்தின்படி இவர்கள் நடப்பார்களாக நடக்க பரிசுத்தாவின் உதவி செய்கிறார். இயேசு மூலம் வேண்டுகிற நடக்கிறார். முதல் வேதாகமத்தை நம்முடைய ஸ்தோத்திரம் கணவர் மனைவிக்கு முதல் பரிசாக கொடுப்பாங்க. எல்லாரும் முதல் பரிசு பூமியில நம்முடைய மனைவிக்கு முதல் பரிசு வேதாகமத்தை கற்றுடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுபோல மனைவியும் தன்னுடைய கணவருக்கு முதல் பரிசு கொடுத்து இந்த நேரத்தில் எல்லாரும் கவனிக்க வேண்டியது மணமகன் பிரின்ஸ், மணமகன் மைதி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவனுடைய சமூகத்திலும் சபையார் முன்பதாகவும் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து உறுதியான அடையாளத்தை மாங்கல்யத்தை கைத்து கைப்பிடி தெரியப்படுத்தினதினாலே இவர்கள் இன்று முதல் புருஷனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இவர்கள் இன்று முதல் குடும்பஸ்தர்கள் கணவன் மனைவி என்ற அந்தஸ்து பெற்று இவர்கள் மேன்மை அடைகிறார்கள். இவர்கள் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பூமியிலே சந்ததி மூலமாய் வெளிப்பட இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிடம் நான் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கடைசி நிகழ்வு மாலை அணிவித்து ஸ்தோத்திரம். கனப்படுத்துகிறார்கள். மாலை அணிவித்து விக்னேஷ் அவருடைய குடும்பத்தை அவருடைய அன்போடு ஸ்தோத்திரம் அதுபோல மைதிலி மாலை அணி நம்முடைய குடும்பத்திலே ஒருவராக அவர் வரவேற்கிறார். ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்க எல்லாருக்கும் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கு. மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஒரே ஒரு சங்கீதம் 112 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தின்படி கர்த்தருக்கு பயந்து செவி கொடுத்தால் கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாக உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக என்று வேதம் சொல்லுகிறது. சந்ததி பலத்திற்கு வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் நிரம்பி இருக்கும். ஏசாயா 53:2 படி ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் ஆசீர்வதித்து பெருகு பண்ணிட்டு போல உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை உங்கள் சந்ததியை எதிர்காலத்தை தேவனாக கர்த்தர் பெருக கொள்வார். ஆதியாகமம் 22:17 படி நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருகப்படுவேன். வானத்தில் வேளாண் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். ஆதியாகமம் 12:2 படி நீ ஆசீர்வாதமாய் உன் வாழ்நாளெல்லாம் எல்லா சூழ்நிலையும் மனைவியோடு இருப்பாய். ஆதியிலே ஆதித்தாய் தந்தையாகி ஆதாம் ஏவாள் என்பவர்களை சிரிச்சித்து விவாதத்தினாலே இணைத்து பரிசுத்தமாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்கள் இந்த சரீரத்திலும் ஆத்மாவிலும் தமது பிரியமாய் நடந்து உங்கள் ஜீவ காலம் பரியந்தம் பரிசுத்த அன்புள்ளவர்களால் ஒருமித்து வாழ தம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பரிசுத்த ஆவியையும் உங்கள் மேல் தொடர்ந்து ஒளிந்தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து உண்டு. ஊழியக்காரர்களாக எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து உண்டு. விசேஷமாக இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே சரடா பிராணி பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய துணைத் தலைவர் பேராயர் டாக்டர் வேதராஜையா வந்திருக்கிறாங்க. அதுபோல ஸ்தோத்திரம் நம்முடைய பம்பல் மாநகராட்சியில் சிறந்த மூத்த சுவிசேஷகர் சாமுவேல் ராஜையா வந்திருக்கிறாங்க. அடிமையும் என்னுடைய மனைவியும் நம்முடைய சபை தலைவர் மோசஸ் அவர்களும் அவங்களுடைய தாயாரும் நாங்கள் மனதார உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறோம். அளவற்ற செல்வம், குழந்தை செல்வம், அருட்செல்வம், நீங்கா செல்வம், பிள்ளை செல்வம், குறைவற்ற செல்வம், கல்வி செல்வம், பொருட்செல்வம், நிறைவான செல்வம், இம்மைக்குரிய செல்வம் பெற்று நீங்கள் சேர்ந்து கொள்ள நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாருக்காக சுக வாழ்வு, ஆனந்த வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு, ஆனந்த பாக்கிய வாழ்வு, பேரின்ப வாழ்வு, புது வாழ்வு, நல்வாழ்வு, இன்ப வாழ்வு, நித்திய வாழ்வு, மங்கா வாழ்வு, சீரும் சிறப்பான வாழ்வு தேவன் உங்களுக்கு தந்து இணைந்து வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். எல்லாரும் கரங்களை காட்டி வாழ்வுடன், செழிப்புடன், மகிழ்ச்சியுடன், சுகத்துடன், நட்புடன், கனிவுடன், அன்புடன், தீர்க்காயுசாய், இணைவியாய், ஜோடியாய், தம்பதிகளாய் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இவர்களை தொடர்ந்து தேவன் இவர்களை மகிமையாய் நடத்த
நடத்துவாராக. தேவன் இவர்களை மணி யாரும் பிரிக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நாம் ஜெபத்தை முடிப்போம். இந்த ஆராதனை அத்துடன் நிறைவு பெறுகிறது. எல்லாரும் எழுந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு சரணத்தில் பாடி தேவனை மையப்படுத்தி நாம் ஆசீர்வாதம் செய்வாராக. கல்யாணம் கல்யாணம் காலூரி கல்யாணம் திருமணம் 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 விவாகம் விவாகம் பரிசுத்தமான விவாகம் நடக்குது நடக்குது மகிமையாக நடக்குது. சபையாராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் தொடர்ந்து எல்லா நன்மைகளும் எல்லா பாக்கியங்களும் எல்லா மேன்மைகளும் எல்லா செல்வங்களும் பெற்று உமக்கு மகிமையை கொண்டு வருவார்களாக. சபைக்கும் சங்கத்துக்கும் குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தன்னுடைய கிருபைகளை சுமந்து கொள்ளட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தேவ கரம் இவர்களை தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். எல்லா நாளும் இவர்களுக்கு துணையாய் இருக்கிறீராக. தகப்பனே, இது நிமித்தம் அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து மகிழ்ச்சிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாம் சத்தமாய் சோதரம் சொல்வோம். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அருள் பிள்ளைகளோடும் மணமக்களோடும் குடும்பத்தார் யாவரோடும் வந்திருக்கிற அனைவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது அரசு
சட்ட திட்டத்தின்படி கவனிக்கும். இப்பொழுது பதிவு செய்வார். அவர்கள் கையெழுத்திட்டு உறுதிப்படுத்தி அரசுக்கு தெரிவித்து சான்றிதழ் பெற்று தொடர் பணிச்சை காலகட்டத்தில் செய்வாராக. தேவனுக்கு முதலாவதாக எல்லாரும்